என்ன தப்பு பண்ணிச்சு? அதுக்கோசம் தான் மேடம் நான் இன்ன வரைக்கும் இருக்கேன். அதனால தான் இன்னொரு பொண்டாட்டி தேடிக்கிட்டீங்க. யார்ட்டாச்சும் வச்சு ஒரு 50 ரூபா வாங்கி ஏதாச்சும் சாப்பிடுவோமா? 50 ரூபா 50 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் வந்துடும். ஒரு கட்டிங் தான் வரும்ல. சரி, 2000 பணம் வச்சிருந்தேங்க. 50 ரூபாய்க்கு ஒரு கட்டிங் வருமா? அதுக்கே 2 ரூபா போடணும் மேடம். ஓப்பன் கங்கம் ஸ்டார் ஒத்துட்டாங்க. ஆனா பிரஷ் நான் தாலி கட்டணும் சொல்ல முச்சி தான் போட்டு குத்தேன். ஒரு வாட்டி தப்பு தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்லலாம். 5 வாட்டி அங்க தெரியாம நடக்கும். நீ தானே 8 சொன்ன. ஆமா மேடம். அவர் 5 சொல்றாரு. அவங்களுக்கு தெரிஞ்சு நான் பண்ணது 8 தான் மேடம். எவ்வளவு செலவு பண்றோம் அதுக்கு பாரு. எப்படி பொறியும்னா அனுப்பிச்சு விட்டுரு. தப்பு பண்றேமா நாளைக்கு எவிடன்ஸ் நீங்க வாங்க நீங்க அந்த பரதேசிக்கு ஊடுக்குதா கேளு. அந்த பரதேசிக்கு ஊடுக்குதா கேளு. அந்த பரதேசிக்கு ஊடு இல்லன்னு தெரிஞ்சுதானே உன் பொண்ணு வந்துச்சு பின்னாடி. உன் பொண்ணு மட்டும் யோசிமா. ஆனா அப்ப நீ உன் புருஷனோட தான் வாழ்ந்துட்டு இருந்த. அது நீ செஞ்ச ஃபர்ஸ்ட் தப்பு இல்லையா? தப்பு தானே? தப்பா இல்லையா? புருஷனை விட்டுட்டு ஏன் நீ சென்னை வந்த? உன் புருஷனை விட்டுட்டு. நான் எங்க மாமா பிடிச்சிருந்துச்சு வந்தாங்களோ. சரி, நீங்க இவங்களை விட்டுட்டு அங்க போய் இருக்கீங்க, நிம்மதியா இருப்பீங்களா பசங்களை? எது என்னால முடிஞ்ச அளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப முன்னாடி இருந்ததை விட இப்ப சந்தோஷமா இருக்கீங்க. அப்ப 2 பொண்டாட்டி வச்சுனா சந்தோஷமா இருக்கு. 3 பொண்டாட்டி வச்சுனா இன்னும் சந்தோஷமா இருப்பீங்களா? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த 1000 ரூபாய் உனக்கு கேட்டேன். ஆமா, எனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு அவங்க. அப்ப நீ என்ன வேலை பண்ற அப்படின்னு? இவ்வளவு நாள் கிடையாது மேடம். இப்ப நான் இப்ப இந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ண ஆரம்பிச்சேன். பக்கா குடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இல்ல அதுக்கு இல்லப்பா, சைக்கோவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் கேட்டல ஒரு நாள். இவங்க கிட்டே சொல்லு. அவங்க எல்லாமே பிராங்கா தான் மேம் பேசிட்டு இருந்தேன். சரி, இப்ப அவர் உங்ககிட்ட சர்டிபிகேட் கட்டா? அது எனக்கு தெரியும் மேம். நானும் சின்ன வயசுல குண்டாதான் இருந்தேன். நினைப்ப நீ ஸ்மார்ட்டே கிடையாது. இல்ல மேம், நான் அப்படி எல்லாம் ஸ்மார்ட்னு நினைச்சுக்கிறேன், அவ்வளவுதான். கூட வந்த பையன் யாரு? அவன் எப்படி ஃப்ரெண்டு? முன்னாடி இருந்து தெரியும். எப்படி? எவ்வளவு முன்னாடி? இல்ல இந்த மாரிமுத்துக்கு முன்னாடியா செல்வகுமாருக்கு முன்னாடியா? ஓப்பன் கங்கம் ஸ்டார் சிவாக்கு முன்னாடியா அன்புக்கு முன்னாடியா? அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல யாரு ஃப்ரெண்ட்ஸ் யாரு புருஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? பிறந்தா எங்க அம்மா சேர்ந்துருவாங்க. நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அந்த கர்மத்துக்கு தான் உன் கையில மாட்டினேன். என்ன ப்ராப்ளம் தெரியுமா ஹனிஃபா? நீ கொஞ்சம் கூட அழகா இல்ல. அப்படி நினைக்காத. என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? அப்படி நினைக்கவே இல்லை மேம். நானு தூரம் இருக்கும்போது இவ்வளவு வாய் கேக்குது. உனக்கு பக்கத்துல வச்சு சொல்ற. இதெல்லாம் கேட்க வேண்டிய தலையெழுத்து. வாய் மூடு. நான் அவங்க கூட போக மாட்டேன் மேடம். அவ கூட தான் போவியா? நான் அவங்க கூட போக மாட்டேன். அவங்க கூட போனா நான் செத்துருவேன் மேடம். என்னால ஒரு நரகம் உள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கு. அவகிட்ட இந்த சொர்க்கமா இருக்கு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.